கவலைக்கு உங்க உடம்புலயே ஒரு ஆஃப் சுவிட்ச் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆனா அது ரொம்ப ஆழத்துல இருக்கிறதால நிறைய பேரால அதை பயன்படுத்த முடியறதில்ல. பல வருஷமா மன அழுத்தம் இல்லைன்னா பழைய காயங்களை வெறும் மனரீதியான பிரச்சனையா மட்டும்தான் நாம பார்க்கிறோம். பேசி இல்லைன்னா மருந்து மாத்திரை மூலமா இதை சரி பண்ணிடலான்னு நினைக்கிறோம். ஆனா புது ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, கடந்த 20 வருஷமா உங்க நரம்பு மண்டலம் தேக்கி வச்சிருக்கிற பயம் இன்னும் உங்க உடம்புல ஒரு தசை பகுதியிலேயே தங்கியிருக்கலாம். அதுக்கு பேரு சோவாஸ். பழங்காலத்துல இத ஆன்மாவோட தசைன்னு சொன்னாங்க. ஆனா இப்போதைய அறிவியல் இத கவலைகளை சேமிச்சு வைக்கிற ஒரு ஹார்ட் டிரைவ் மாதிரி பாக்குது. இன்னைக்கு நாம இந்த பிரச்சனைகளை எப்படி வெளியேற்றுறதுன்னு பார்க்க போறோம். பழங்கால ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு முறையை நான் உங்களுக்கு காட்டி உங்க உடம்புல தேங்கியிருக்கிற சக்தியை எப்படி வெளியேற்றுறதுன்னு சொல்லித்தரப் போறேன். ஒரு கவலையான நாளுக்கு அப்புறம் இடுப்பு ரொம்ப இறுக்கமாவோ இல்ல ஒரு கெட்ட செய்தியை கேட்டதும் வயித்துல ஏதோ பண்ணுற மாதிரியோ நீங்க உணர்ந்திருந்தா உங்க சோவாஸ் தசைதான் அதுக்கு காரணம். ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த காலத்துல அந்த உணர்வுகள் அப்படியே உடம்புக்குள்ளேயே தங்கிடுது. கவலைன்றது உங்க தலையில மட்டும்தான் இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா உண்மைய சொல்லணும்னா, பதட்டம்ன்றது உடம்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இது நம்ம நரம்பு மண்டலத்தோட ஒரு செயல்பாடுதான். ஒரு விபத்தோ இல்ல உங்க பாஸ்கிட்ட இருந்து வர்ற அழுத்தமான இமெயிலோ எதுவா இருந்தாலும் உங்க உடம்பு உடனே தன்னை தற்காத்துக்க தயாராகிடும். ஆனா அந்த நேரத்துல நாம எதுவும் பண்ணாம அமைதியாவே இருக்கும்போது அந்த சக்தி வெளியே போக முடியாம உள்ளேயே மாட்டிக்கிடுது. இந்த வீடியோவுல நாம உணர்ச்சிகளோட உடல் அமைப்பை பத்தி ஆழமா பார்க்க போறோம். சோவாஸ் தசை ஏன் மற்ற தசைகளை விட வித்தியாசமானது, நம்ம உடம்புல இருக்கிற திசுக்கள் பழைய வழிகளை எப்படி ஞாபகம் வச்சுக்குதுன்னு பார்க்க போறோம். கடைசியா அந்த நடுக்கத்தை பத்தியும் பார்ப்போம். இது நம்ம நரம்பு மண்டலத்தை சரி பண்ணிக்க உடம்பு வச்சிருக்கிற ஒரு இயற்கை வழி. ஆனா நாம இதை மறந்துட்டோம். இந்த வீடியோவோட முடிவுல உங்க மனசை கடந்து உங்க உடம்புல இருக்கிற அந்த பாரத்தை எப்படி இறக்கி வைக்கிறதுன்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. உயிர் வாழ தற்காப்பு சோவாஸ் தசை. இந்த முறை எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியறதுக்கு முன்னாடி முதல்ல சோவாஸ் தசையை பத்தி புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இத காலை தூக்கி நடக்கிறதுக்கும் படி ஏறுறதுக்கும் உதவுற ஒரு சாதாரண தசைன்னு தான் நினைக்கிறாங்க. இது அதோட ஒரு வேலைதான். ஆனா இதோட நரம்பியல் ரீதியான வேலை இன்னும் ரொம்ப முக்கியமானது. மனுஷ உடம்புல மேல் பகுதியையும் கீழ்ப்பகுதியையும் இணைக்கிற ஒரே தசை இந்த சோவாஸ் தான். இது உங்க முதுகெலும்புல தொடங்கி இடுப்பு வழியா போய் தொடை எலும்போட மேல் பகுதியில முடியுது. ரொம்ப முக்கியமா நாம சுவாசிக்க உதவுற டயப்ராம் தசையோடவும் இது இணைஞ்சிருக்கு. இந்த இணைப்பு ரொம்ப ரொம்ப அவசியமானது. இது உங்க மூச்சுக்கும் காலுக்கும் இடையில இருக்கிற ஒரு பாலம் மாதிரி. இதுதான் நம்ம மூளையோட அடிப்படையான தற்காப்பு உணர்வுக்கு முக்கிய காரணம். உங்களுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க மூச்சு நின்னுடும். அப்புறம் சோவாஸ் தசை உங்க உடம்பை சுருக்கி முக்கிய உறுப்புகளை பாதுகாக்க பார்க்கும். இதுதான் தப்பிச்சு ஓடுறதுக்கான முதல் கட்டம். காட்டுல ஒரு மான் சிங்கத்தை பார்க்கறது மாதிரி. சோவாஸ் தசை சுருங்குது, புள்ளிமான் ஓடுது, சக்தி செலவாகுது. ஆனா இப்ப இருக்கிற வாழ்க்கையில போன்ல ஒரு டென்ஷனான மெசேஜ் வந்தாலே உங்க சோவாஸ் தசை சுருங்கி மூச்சு திணறுது. ஆனா நீங்க அப்படியே உட்கார்ந்துட்டு தான் இருக்கீங்க. நீங்க ஓடுறதும் இல்ல, போராடுறதும் இல்ல. டிராஃபிக்லயோ இல்ல ஆபீஸ் டேபிள்லயோ சும்மா உட்கார்ந்திருக்கீங்க. அந்த சக்தியை நீங்க வெளியேற்றாததுனால உங்க சோவாஸ் தசை எப்பவும் ஒரு விதமான இறுக்கமான நிலையிலேயே இருக்கு. பல வருஷங்களா இது தொடரும்போது அந்த தசையே சின்னதா போயிருது. ஆனா இது வெறும் முதுகு வலியை மட்டும் கொடுக்காது. நரம்பு மண்டலத்தோட இதுக்கு இருக்கிற தொடர்பால இந்த தசை இறுக்கமா இருக்கிறப்ப மூளைக்கு நாம ஆபத்துல இருக்கோம்னு ஒரு சிக்னலை அனுப்பிட்டே இருக்கு. இது ஒரு விடாத தொடர்கதையா மாறிடுது. தசை இறுக்கமா இருக்கிறதுனால நீங்க பதட்டப்படுறீங்க. நீங்க பதட்டமா இருக்கிறதுனால தசை இன்னமும் இறுக்கமாகுது.
இந்த சுழற்சியை உடைக்கணும்னா இந்த தசைய மூடியிருக்கிற ஃபேஷியா பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். ஃபேஷியா இதுதான் நம்ம உடலோட ஹார்ட் டிரைவ். மருத்துவ உலகம் ரொம்ப நாளா இந்த ஃபேஷியாவை வெறும் ஒரு பேக்கிங் மெட்டீரியல் மாதிரி தான் பார்த்தது. ஆனா இப்பதான் தெரியுது, இது நம்ம உடம்பிலேயே ஒரு மிகப்பெரிய உணர்ச்சி உறுப்புன்னு. தசைகளை விட இந்த ஃபேஷியாவில தான் அதிகமான நரம்பு முடிச்சுகள் இருக்கு. தசைகள்ல சிக்கல்னு சொல்லும்போது நாம இந்த ஃபேஷிய தடிமனாகிறத தான் குறிக்கிறோம். மன அழுத்தம் காரணமா சோவாஸ் தசை இறுக்கமாகும்போது அதை சுத்தி இருக்கிற ஃபேஷியா காஞ்சி போய் ரொம்ப தடிமனாயிடுது. லேசா நகர வேண்டிய அந்த அடுக்கு அப்படியே இறுகி போய் ஒரு பாறை மாதிரி மாறிடுது. இங்கதான் ஃபேஷியாவில மன அதிர்ச்சிகள் சேமிக்கப்படுதுங்கிற விஷயம் வருது. இந்த தடிமனான ஃபேஷியா உங்க உடம்போட தற்காப்பு சக்தியை அப்படியே உள்ளேயே அடக்கி வச்சிருதுன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. இது எப்படின்னா, ஒரு ஸ்ப்ரிங்கை அமுத்தி வச்சு கம் போட்டு ஒட்டுன மாதிரி. அதனால தான் வெறும் பேச்சு மூலமா கொடுக்கப்படுற சிகிச்சைகள் சில நேரங்கள்ல பலன் தர்றதில்ல. உங்க பிரச்சனையை நீங்க அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கலாம். ஆனா உங்க உடம்புக்கு நீங்க பாதுகாப்பா இருக்கீங்கன்னு புரிய வைக்க முடியாது. உங்க ஃபேஷியா அந்த தசையை இறுக்கி பிடிச்சிருந்தா நீங்க இன்னும் ஆபத்துல தான் இருக்கீங்கன்னு உங்க உடம்பு கத்திக்கிட்டே இருக்கும். அதாவது உங்க மனசுங்கிற சாஃப்ட்வேர் மாறிடுச்சு. ஆனா உடல்ங்கிற ஹார்ட்வேர் இன்னும் அதே பழைய பிரச்சனையை தான் ஓட்டிக்கிட்டு இருக்கு. இத சரி பண்ண சும்மா பழைய முறைப்படி இந்த தசையை இழுத்து நீட்டி பயிற்சி செஞ்சா மட்டும் பத்தாது. ரொம்ப வேகமா இழுக்கும்போது அடிபட்டுருமோங்கிற பயத்துல தசை இன்னும் அதிகமா இறுக ஆரம்பிச்சிரும். ஃபேஷியாவில் இருக்கிற அந்த பாதிப்பை வெளியேத்த நமக்கு ஒரு வித்தியாசமான முறை தேவை. நாம ஃபேஷியல் அன்வைண்டிங் செய்யணும். இதுக்கு பாதுகாப்பு, பொறுமை, அப்புறம் நிதானம் ரொம்ப முக்கியம். 20 வருஷமா போட்டுட்டு இருக்கிற இந்த கவசத்தை கழட்டி போட இது பாதுகாப்பான இடம்தான்னு நம்ம நரம்பு மண்டலத்தை நம்ப வைக்கணும். கடைசியில அது விடுபடும்போது ஒரு விசித்திரமான விஷயம் நடக்கும். உடம்பு நடுங்க ஆரம்பிக்கும். அந்த நடுக்கம் நியூரோஜெனிக் நடுக்கங்கள். இதை பார்த்துத்தான் பலரும் பயப்படுவாங்க. ஆனா இது உலகத்திலேயே ரொம்பவும் இயல்பான ஒரு விஷயம். இதை நியூரோஜெனிக் ட்ரெமர்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு இயற்கை ஆவணப்படத்தை பார்த்தா தெரியும். ஒரு வேட்டை மிருகத்துக்கிட்ட இருந்து தப்பிச்ச விலங்கு உடனே மேயப் போயிடாது. அது ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடி போய் நல்லா நடுங்கும். 1-2 நிமிஷத்துக்கு அது வேகமா அதிரும். இது ஒரு வலிப்பு கிடையாது, இது ஒரு வெளியேற்றம். அந்த விலங்கு தன்னோட உடம்புல இருக்கிற அதிகப்படியான அட்ரினலினையும் கார்டிசோலையும் உதறி தள்ளுது. அந்த அழுத்தச் சுழற்சியை அது முழுமைப்படுத்துது. அந்த நடுக்கம் நின்னதும் அந்த விலங்கு பழைய சீரான நிலைக்கு திரும்புது. அதான் ஹோமியோஸ்டாசிஸ். மனுஷங்களுக்கும் இதே மாதிரி ஒரு தன்மை இருக்கு. அது நம்மளோட உடலியலிலேயே ஊறிப்போன ஒண்ணு. ஆனா நம்மளோட மேம்பட்ட மூளையும் ஈகோவும் அதை தடுத்து நிறுத்திடுது. நடுக்கம்ங்கிறது ஒரு பலவீனம். பயம் இல்லைன்னா கட்டுப்பாட்டை இழக்கிறதுன்னு நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு. அதனால ஏதாச்சும் பாதிப்பு வரும்போது நாம உடம்பை இறுக்கி அந்த நடுக்கத்தை அடக்கிடுறோம். அந்த மின்சார வேகத்துல இருக்கிற ஆற்றலை நம்ம சோவாஸ் தசைகளிலேயே தேக்கி வச்சுக்கிறோம். நாம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற இந்த முறை ஈகோவை தாண்டி அந்த நடுக்கத்தை மறுபடியும் வரவழைக்க உதவும். இது உடம்புக்கான ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி. டிஆர்இ பயிற்சிகளோடு சம்பந்தப்பட்ட இந்த நடுக்கங்கள் நம்மளோட மைய நரம்பு மண்டலத்திலிருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. இது ஒரு தசைப்பயிற்சி கிடையாது. இது நம்ம நரம்பு மண்டலம் தன்னோட நிலையை மாத்திக்கிறது. பாதுகாப்பான இடத்துல இந்த நடுக்கங்களை ஏற்படுத்தும்போது அது பதற்றமான நிலையிலிருந்து நம்ம உடம்பை அமைதியான நிலைக்கு கொண்டு போகுது. இது அந்த பாதிப்பை நிறுத்துற ஒரு சுவிட்ச். இதால அழுகை வரலாம், இல்லைன்னா மனசு லேசான மாதிரி இருக்கும்னு பல பேர் சொல்றாங்க.
ரொம்ப வருஷமா சுமந்துகிட்டு இருந்த ஒரு பாரத்தை நம்ம உடம்பு ஒரு வழியா இறக்கி வைக்குது. இதற்கான வழிமுறை சப்போர்ட்டட் ரிலீஸ். அப்போ இதை எப்படி நாம அணுகிறது? இதை நாம் வலுக்கட்டாயமா செய்ய போறதில்ல. இன் யோகா அல்லது சோமாட்டிக் முறைகள்ல இருக்கிற மாதிரி ஒரு ஆழமான ரிலாக்ஸ் மூலமா இதை நாம செய்றோம். எல்லாருக்கும் ஏத்த ரொம்ப எளிமையான ஒரு முறைதான் இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ்ட் பொசிஷன். மல்லாக்கப்படுத்துக்கோங்க. முழங்கால்களை மடக்கி பாதங்களை இடுப்பை விட கொஞ்சம் அகலமா வச்சு 2 முழங்கால்களும் ஒன்னோட ஒன்னு தொடர மாதிரி விடுங்க. இல்லனா ஒரு நாற்காலி மேல கால்களை தூக்கி வச்சு இடுப்பு 90 டிகிரி கோணத்துல இருக்கிற மாதிரியும் படுத்துக்கலாம். இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த அழுத்தமும் கொடுக்காம இருக்கிறது தான். நீங்க எதையும் முயற்சி செய்யல, புவி ஈர்ப்பு விசையை எல்லாத்தையும் பார்த்துக்கும். சோவாஸ் தசை லேசா நீண்டு ஆனா முழுமையான பிடிப்புல இருக்கிற மாதிரி ஒரு நிலையில இப்போ நீங்க இருக்கீங்க. இதுல கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கணும். ஒரு 5லிருந்து 15 நிமிஷம் வரைக்கும். ஏன் இவ்வளவு நேரம்? ஏன்னா அந்த தசை இழுவிசை அடங்கிறதுக்கே 2லிருந்து 5 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம்தான் உங்க உடலோட திசுக்களோட நீங்க தொடர்பு கொள்றீங்க. அப்படி படுத்திருக்கும்போது கால்லையோ இடுப்புலையோ ஒரு சூடு இல்லனா ஒரு சின்ன அதிர்வை நீங்க உணரலாம். இதுதான் அந்த இறுக்கம் தளர ஆரம்பிக்கிற நிலை. ஒருவேளை லேசா நடுக்கம் ஏற்பட்டா அதை தடுக்காதீங்க. அது ஒரு சின்ன துடிப்பாவோ இல்ல இடுப்பு எலும்பு லேசா ஆடுற மாதிரியோ இருக்கலாம். உங்க மன அழுத்தத்தை ஆஃப் பண்றதுக்கான ஒரு வழி இது. நீங்க பாதுகாப்பா இருக்கீங்க. ஒருவேளை நடுக்கம் அதிகமா இருந்தா கால்களை நீட்டி அதை நிறுத்திக்கலாம். எல்லாமே உங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. இது வேகஸ் நரம்பு வழியா மூளைக்கு ஒரு சமிஞ்ஞை அனுப்பி சோவாஸ் தசையை இலகுவாக்கி தேங்கியிருக்கிற ஆற்றலை வெளியேற்றும். சோவாஸ் வெறும் தசை மட்டும் இல்ல, அது உங்க உணர்ச்சிகளின் பாதுகாவலன். பல வருஷமா உங்களை பாதுகாக்க அது மன அழுத்தத்தை தேக்கி வச்சிருக்கலாம். ஆனா இப்போ அந்த பாதுகாப்பு உங்களுக்கு தேவையில்லை. இந்த அமைதியான நிலையை கடைபிடிச்சு உடலை அதிர விடுறது மூலமா நீங்க உங்க நரம்பு மண்டலத்துக்கிட்ட இப்போ எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்றீங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்த முறை. ஆனா உங்க உடலுக்கு நீங்க செவி கொடுங்க. மெதுவா ஆரம்பிங்க. உங்களுக்கு ஏற்கனவே பெரிய பாதிப்புகள் இருந்தா ஒரு நிபுணரோட உதவியோட இதை செய்யறது தான் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வலிவேதனையில இருக்கிற மத்தவங்களுக்கும் போய் சேர உதவும். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு ஒரு ஆர்வம். நீங்க எப்போவாது இது போன்ற நடுக்கத்தை உணர்ந்து இருக்கீங்களா? அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.